الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يريدون ليطفئوا نور الله بأفواههم والله متم نوره ولو كره الكافرون. صدق الله العظيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب يسر ولا تعسر وتمم بالخير وبك نستعين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாகிய அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரது அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், ஹுஃபாகள், சுஹதாக்கள், நல்லோர்கள், பெரியோர்கள் என இந்த உம்மத்தினர்களாகிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். சஃபர் மாதத்தினுடைய கடைசி ஜுமா இது. இனி வரக்கூடிய மாதம் முதலாம் வசந்தம் என்று சொல்லப்படக்கூடிய ரபியுல் அவ்வல் மாதம். நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்புவியில் பிறந்த மாதமான ரபியுல் அவ்வல் இனி வரவிருக்கிறது. இதே போன்று அந்த புனிதமான மாதத்தில் முதலாவது நாளாக ஆங்கில தேதியில் நாளை நமது இந்திய திருநாடு 80வது சுதந்திர தினத்தை கொண்டாடவும் இருக்கிறது. சுதந்திரம் என்று சொன்னால் அது ஒரு வார்த்தை அல்ல, அது ஒரு உணர்வு. சுதந்திரம் என்று சொன்னால் அது வெறும் உணர்வு மட்டுமல்ல, பலவிதமான தியாகங்கள் அதில் செய்யப்பட்டிருக்கின்றன. என்னென்ன தியாகங்கள் அதில் செய்யப்பட்டிருக்கின்றன? எல்லாத்தையும் தியாகம் செய்தார்கள் நமது முன்னோர்களும் பெரியோர்களும். என்னென்ன தியாகங்கள்? உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள், உடலை தியாகம் செய்திருக்கிறார்கள், ஆவிகளை தியாகம் செய்திருக்கிறார்கள், பொருட்களை எல்லாம் தியாகம் செய்திருக்கிறார்கள், குடும்பங்கள் எல்லாம் தியாகம் செய்திருக்கிறார்கள். காரணம் ஒரே ஒரு காரணம்தான், அந்நியர்களிடமிருந்து இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டும். இந்தியாவை இந்தியர்கள் மாத்திரம்தான் ஆள வேண்டும். அந்நியர்கள் இந்த நாட்டை ஆள்வதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்ற ஒற்றை காரணத்தினால், இன்னும் சொல்ல போனால் ஆங்கிலேயர்கள் இந்தியாவுடைய வளங்களை எல்லாம் சுரண்டி கொண்டு தங்கள் நாடான பிரிட்டிஷ், அதாவது இங்கிலாந்திற்கு எல்லா விதமான வளங்களை எல்லாம் சுரண்டி கொண்டு சென்றார்கள். இவைகள் எல்லாம் இந்த நாட்டை பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்தினால் நமது முன்னோர்களும் பெரியோர்களும் இந்த நாட்டிற்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தார்கள். நாம் அந்த சுதந்திர காற்றை சுலபமாக நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. ஆக இந்த சுதந்திரம் இருக்கின்றதே சாதாரண முறையில் நமக்கு கிடைத்ததில்லை. ஏதோ 1-2 ஆண்டுகள் போராட்டம் செய்வதால் அல்லது 5-10 ஆண்டுகள் போராட்டம் செய்ததால் கிடைத்தது அல்ல. கிட்டத்தட்ட 200 வருடங்களுக்கு மேலாக செய்த போராட்டங்கள் இது. வாழையடி வாழையாக, வம்சம் வம்சமாக, குடும்பங்களாக செய்த போராட்டம் தான் இந்த இந்தியாவினுடைய விடுதலைக்குண்டான ஒரு போராட்டம் என்பது நாம் மிக கவனத்தில் கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னவென்றால், பிரிட்டிஷார்கள் இந்த இந்தியா விட்டு சென்ற பின்னால் இந்திய நாடு முதலாக உலகிலேயே முதலாக சுதந்திர நாடாக ஆனது. அதற்கு பின்னர் தான் எப்பொழுது இந்தியா ஆகஸ்ட் 15, 1947 சுதந்திரம் பெற்றதோ அதற்கு பின்னர் தான் வரிசையாக எந்தெந்த நாடுகள் எல்லாம் பிரிட்டிஷ் பிடித்து வைத்திருந்ததோ அந்த நாடுகளை எல்லாம் விட்டு தங்கள் நாடுகளுக்கு சென்றார்கள் என்பது ஒரு வரலாற்று ரீதியான ஒரு உண்மை. இது ஆக முதலில்
பிரிட்டிஷுடைய பிடியில் இருந்து தப்பித்ததும் சரி, பாதுகாத்ததும் சரி, சுதந்திரம் பெற்ற நாடாக இந்தியா இங்க இருக்கிறது என்பதுதான் ஒரு நிதர்சனமான உண்மையும் கூட. இந்தியர்களாகிய நாம் இதை நினைத்து பெருமைப்பட வேண்டும். அந்த தருணத்தில் நாம் இங்கே இருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் ஸ்கூல்களில் உள்ள பாட புத்தகங்களும் சரி, பெரும்பாலான மீடியாக்கள் எல்லாம் சுதந்திர போராட்ட தியாகிகளை பற்றி சொல்வார்கள். ஆனால் அந்த சுதந்திர போராட்ட தியாகிகள் அவர்களுடைய தியாகங்களையும் நாம் மறக்க முடியாது, மறுக்கவும் முடியாது. அதே போன்று முஸ்லிம்களாகிய நாம் ஒரு சில இஸ்லாமியர்களுடைய தியாகங்களையும் அவர்கள் செய்த ஒரு சில போராட்டங்களையும் நாம் நினைவு கூறுவது இந்த தருணத்தில் மிகவும் கட்டாயமாக இருக்கிறது. காரணம், தமிழில் சொல்வார்கள், வரலாறு தெரியாத சமுதாயம் வளராது என்பதாக சொல்வார்கள். நமது வரலாறை நாமே தெரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அதுவே எதிரிகளுக்கு மிகப்பெரிய ஒரு பலம். என்ன, இவங்களுக்கு இஸ்லாம் எப்படி இந்த நாட்டுக்கு வந்ததுன்னு தெரியாது, எப்படியெல்லாம் இந்த மண்ணை பாதுகாத்தோம் என்று சொல்லி உங்களுக்கு தெரியவே தெரியாது. எனவே இவர்கள் இந்த நாட்டுடைய மூன்றாம் தர குடிமக்களாக நம்மை ஆக்குவதற்கு சற்று முயற்சிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன என்று சொல்லி தாங்கள் அனைவரும் அறிந்ததுதான். ஆக வரலாற்றை அறிவது ஒவ்வொரு முஸ்லிம்களின் மீதும் கடமையாக இருக்கிறது. வெறும் இஸ்லாமிய வரலாறு மாத்திரம் படித்தால் போதாது. எல்லா நபிமார்கள் பற்றியும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாரு. நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறுகள் எல்லாம் தெரிந்து வைத்துக் கொண்டார். சஹாபாக்கள் வரலாறு தெரிந்து வைத்துக் கொண்டார். அவைகள் எல்லாம் மார்க்க ரீதியாக நமக்கு பயன்படும். உலக ரீதியாக ஒரு இந்தியனாக நமக்கு பயன்படுவது நாம் நமது வரலாறுகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் தற்போதைய காலத்தினுடைய ஒரு சூழலாக இங்கு இருக்கின்றது. ஆக வாருங்கள், யார் யாரெல்லாம், அதிலும் குறிப்பாக முஸ்லிம்கள் தங்களுடைய ஈடுபாட்டை இந்த சுதந்திரத்திற்காக வேண்டி தந்தார்கள் என்பதை நாம் ஒவ்வொன்றாக நாம் பார்க்கலாம். சொல்வதற்கு நேரம் இல்லை, சொன்னால் பேசிக்கொண்டே நாம் போகலாம். குறுகிய நேரத்தில் ஒரு சில முக்கியமான ஒரு பெயரை மட்டும் நான் சொல்கிறேன். முதலாக வாஸ்கோ ட காமா என்ன செய்தார்? கேரளா வழியாக இந்தியாவிற்குள் நுழைந்தார். அதாவது தென்னகத்தில் முதலாக வந்தது வாஸ்கோ ட காமா. இவர் வாஸ்கோ ட காமா உள்ளே நுழைந்தவுடன் போர்ச்சுகல் படைகள் எல்லாம், அதாவது அந்நிய படைகள் எல்லாம் என்ன செய்தது? அங்கே கேரளாவில் உள்ள கோழிக்கோட்டை ஆண்டு கொண்டிருந்த சாமுத்திரி என்ற அரசிடம் போர் செய்தது. இப்படி போர் செய்யும் பொழுது என்ன செய்வது என்று அறியாமல் அந்த சாமுத்திரி என்ற அரசன் என்ன செய்தான்? திகைத்து போய் நின்ற பொழுதுதான் எதிரிகள் அந்நியர்களை நான் இந்த மண்ணில் கால் ஊன்ற விடமாட்டேன் என்று சொல்லி அதற்காக வேண்டி எனது உயிரும் ரத்தமும் கடலில் ஓடினாலும் சரி, திடலில் ஓடினாலும் சரி என்று சொல்லி முதலாக அந்நியர்களுக்கு எதிராக குரல் கொடுத்தவர்கள் ஒரு முஸ்லிம் குஞ்சாலி மரைக்காயர் அவர்கள். அவர்கள் மாத்திரமல்ல, அவருடைய தம்பி அகமது மரைக்காயர், அவருடைய மாமா முகமது அலி மரைக்காயர் போன்ற அனைவர்களும் அந்த அந்நியர்களுக்கு எதிராக பல போர்களை செய்தார்கள் என்பது இங்கே வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகின்றது. ஆக முதலாக கேரளத்தில் இருக்கக்கூடிய முதலாக முஸ்லிம்கள் தான் அந்த போர்ச்சுகல் படையை எதிர்த்தது என்று சொல்லி வரலாற்றில் இங்கே பதிவாக இருக்கிறது. சரி, தென்னகத்தில் பார்த்தால் கேரளாவில் இருந்து எப்படி ஆரம்பமானது? வடநாட்டில் நாம் சென்று பார்த்தால் வங்கதேசத்தை ஆண்ட முர்ஷிதாபாத்தினுடைய நவாபாக இருந்த சிராஜுத்தௌலா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் முதலாக ஆங்கிலேயர்களை எடுத்து போர் செய்கிறார்கள். போர் செய்ய வேண்டிய கட்டாயம் என்ன ஏற்பட்டது என்று சொன்னால், சிராஜுத்தௌலா அவர்கள் ஆங்கிலேயர்களுடைய அனைத்து விதமான சூழ்ச்சிகளையும் அவர்களுடைய இந்த நாட்டை எப்படியெல்லாம் கைப்பற்ற வேண்டும், எதற்காக வேண்டி இந்த நாட்டிற்கு நுழைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி அனைத்தையும் புரிந்து கொண்டார். அதற்குண்டான திட்டங்கள் எல்லாம் தீட்டி ஒரு போரை அவர் சந்திக்கிறார். அதுதான் பிளாசி யுத்தம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு போர். பேட்டில் ஆஃப் பிளாசி என்று சொல்லி வரலாறு புத்தகங்கள் இப்படி எழுதுவார்கள். அந்த பிளாசி யுத்தத்தில் சிராஜுத்தௌலா அவர்களும் ஆங்கிலேயர் அவர்களும் என்ன செய்கின்றார்கள்? மோதிக்கொள்கின்றார்கள். ஆனால் என்ன ஆனது தெரியுமா? பிளாசி யுத்தத்தில் மீர் ஜாஃபர் என்பவர் ஆங்கிலேயர்களிடத்தில் அற்ப பணத்தை வாங்கிக் கொண்டு சிராஜுத்தௌலாவுடைய ராஜதந்திரங்கள் அனைத்தையும் ஆங்கிலேயர்கள் சொல்லிவிட்டார். பொதுவாக ரகசியங்களை, போர் ரகசியங்களை வெளியே சொல்லக்கூடாது. இஸ்லாத்திலும் அதுதான் சட்டம், பொதுவா உலக மரபும் அதுதான் சட்டமும் கூட. போர் ரகசியங்களை வெளியே சொன்னானா அவர்கள் அடுத்து என்ன மூவ் செய்வாங்கன்னு சொல்லி எதிரிகளுக்கு நன்றாகவே தெரியும். அதை அறிந்திருந்த அந்த ஆங்கிலேயர்கள் சிராஜுத்தௌலாவை
எளிதாக அந்த யுத்தத்தில் தோற்கடிக்கிறார்கள். இந்த நாட்டிற்காக வேண்டி தனது உயிரை நீத்தார்கள் ஹஜ்ரத் சிராஜுத்தௌலா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அது மாத்திரமல்ல, இவைகள் நடந்தது கிபி 1800களின் ஆரம்ப காலகட்டத்தில். 1803ஆம் ஆண்டில் அப்பொழுதுதான் ஆங்கிலேயர்கள் என்ன செய்கின்றார்கள், அவர்களுடைய பிரிட்டிஷுடைய கொடியை இந்த நாட்டில் ஏற்றுகிறார்கள். யூனியன் ஜேக் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கொடியின் பெயர். பிரிட்டிஷுடைய கொடியை ஏற்றிய பின்னால் இந்த நாட்டையே சூறையாட ஆரம்பித்தார்கள் ஆங்கிலேயர்கள். எல்லா விதமான வீடுகளுக்கும் சென்று அவர்கள் சொத்துக்களை சூறையாடுவது, இந்தியாவில் உள்ள பொருள் எல்லாம் மதிப்புமிக்க பொருட்கள் எல்லாம் சூறையாடு என்று சொல்லி அனைத்து விதமான பொருட்களையும் மக்களையும் எல்லாம் சூறையாடி விட்டு நற்கதியா என்ற அந்த இந்தியர்களுடைய உள்ளத்தில் எங்களை காப்பாற்றுவர்கள் வேறு யாரும் இல்லையா என்று சொல்லி ஒரு எந்த விதமான நிராயுத பாணியா நிற்கும் பொழுதுதான் அப்பொழுதுதான் ஷா அப்துல் அசீஸ் தெஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஒரு மார்க்க தீர்ப்பை எழுதுகிறார்கள். என்ன மார்க்க தீர்ப்பு என்று சொன்னால், இந்தியா என்பது வாழ தகுந்த நாடு அல்ல. அதாவது இந்தியா என்பது தாருல் ஹர்ப். தாருல் ஹர்ப் என்று சொன்னால் அந்த ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஒவ்வொரு இந்தியர்களும் ஒவ்வொரு முஸ்லிம்களும் சென்று போரிட வேண்டும். எனவே அனைவரும் போருக்காக தயாராகுங்கள் என்று சொல்லி ஒரே ஒரு ஃபத்வாவை வெளியிட்டார்கள் அதன் ஷா அப்துல் அசீஸ் தெஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இதன் காரணமாக தஸ்பீஹ் என்ற உலமாக்களுடைய கல்விகள் எல்லாம் வாள்களுடைய பயிற்சிகளில் ஈடுபட ஆரம்பித்தன. இதன் விளைவாக 19ஆம் நூற்றாண்டு துவக்கத்தில் ஒரு போர் ஆங்கிலேயர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் நடந்தது. அதில் 1000க்கும் மேற்பட்ட ஆலிம்கள் ஷஹீதானார்கள் என்று சொல்லி வரலாறு இங்கே சொல்லி காட்டுகிறது. தாம்சன் என்ற வரலாற்று ஆசிரியர் அவர் சொல்கிறார், இவர் 1857ஆம் ஆண்டில் நடந்த வரலாறுகளை பதிவு செய்வார்கள். தி கிரேட் ரிவால்ட் ஆஃப் 1857, அதாவது 1857இல் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி. இந்த புரட்சியில் முஸ்லிம்கள் கலந்து கொள்ளக்கூடாது, அதிலும் குறிப்பாக ஆலிம்கள் கலந்து கொள்ளக்கூடாது என்று சொல்லி ஆங்கிலேயர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? டெல்லியில் சாந்தினி சௌக் என்ற ஒரு இடத்தில் வைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு அகழியை தோண்டப்படுகிறது. அகழியை தோண்டப்பட்டு அதில் நெருப்பு மூட்டப்படுகிறது. அங்கே வரிசையாக 50க்கும் மேற்பட்ட ஆளுங்கள் வரிசையாக நிர்வாணமாக நிற்கிறார்கள். ஒன்று இந்த போராட்டத்தை கைவிடு அல்லது உன் உயிரை விடு என்று சொல்லி ஆங்கிலேயர்கள் சொல்லும் பொழுது, எங்கள் மண்ணை பாதுகாப்பதற்காக வேண்டி நாங்கள் உயிரை விடுவோமே தவிர போராட்டங்களை நாங்கள் கைவிட மாட்டோம் என்று சொன்னார்கள் உலமாக்கள் அங்கே. அப்பொழுது அந்த உலமாக்கள் அனைவரும் 50க்கும் மேற்பட்ட அனைத்து உலமாக்களும் நெருப்பு குண்டத்தில் நிர்வாணமாக எரிக்கப்பட்டார்கள் சொல்லி ஒரு வரலாறு. அது மாத்திரமல்ல, டெல்லியிலிருந்து பெஷாவர் வரைக்கும் செல்லக்கூடிய சாலையினுடைய நெடுஞ்சாலையுடைய தூரம் கிட்டத்தட்ட 900 கிலோமீட்டர். 1000க்கு 100 கிலோமீட்டர் கம்மி. அந்த 900 கிலோமீட்டர்களில் ஒவ்வொரு மரத்திலும் ஒவ்வொரு ஆலிம்களுடைய சவத்தை நான் பார்த்தேன் என்பதாக தாம்சன் என்ற வரலாற்று ஆசிரியர் சொல்கிறார். காரணம், இந்த ஆலிம்களுடைய புரட்சி இதை போன்ற ஜும்மாவுடைய பயான்களில் மக்களுக்கு எடுத்து சொல்வதால் மக்கள் அனைவரும் உணர்ச்சி கொண்ட அந்த போராட்டங்களில் கலந்து கொள்கிறார்கள். இவைகள் எல்லாம் களையப்பட வேண்டும் என்று சொல்லி ஆங்கிலேயர்களுடைய ஒரு திட்டமாக இருந்தது. அது மாத்திரமல்ல, குர்ஆனையும் அவர்கள் எரித்தார்கள். ஆங்கிலேயர்கள் கிட்டத்தட்ட 13 லட்சம் பிரதிகள் உள்ள குர்ஆனை எரித்தார்கள் இந்தியாவில். ஏன்? குர்ஆன் தான் முஸ்லிம்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது. குர்ஆனை எரித்து விடலாம், சரி குர்ஆனை எரித்தால் போதுமா? ஆலிம்களையும் நாம் இப்படி தூக்கிலிட வேண்டும். ஏனென்றால் அவர்கள் இதை போன்ற உரைகளை செய்து மக்களுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டுகிறார்கள். ஆலிம்களையும் நாம் அவர்களை தூக்கிலிட வேண்டும். சரி, இதை மட்டும் செஞ்சா போதுமா? மூன்றாவதாக ஒரு பணியும் செய்தார்கள். என்ன? ஜிஹாதுடைய ஆர்வத்தை போக்க வேண்டும். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக எந்த விதமான போர்களும் செய்யக்கூடாது என்று சொல்லி ஜிஹாதுடைய ஆர்வத்தையும் போக்க வேண்டும் என்று சொல்லி இப்படி 3 கட்டங்களாக ஆங்கிலேயர்கள் முஸ்லிம்களை எப்படியாவது பணிய வைத்து விட வேண்டும் என்று சொல்லி அனைத்து விதத்திலும் முயற்சி செய்தார்கள். ஆனால் அந்த முயற்சிகள் எல்லாம் தோல்வியில் சென்றுதான் முடிந்தன என்று நாம் இங்கே பார்க்க முடியும். கணியத்திற்குரியவர்களே, முகலாய பேரரசர், கடைசி பேரரசர் பஹதூர் ஷா ஜஃபர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவர்களை பற்றி வரலாற்றில் குறிப்பிடும் பொழுது இப்படி குறிப்பிடுவார்கள்: the last weakest Mughal emperor. the last weakest Mughal emperor அப்படின்னா கடைசி மிகவும் பலவீனமான ஒரு முகலாய பேரரசர் என்பதாக குறிப்பிடுவார்கள்.
உண்மையிலேயே உடல் ரீதியில் அவர் ஒருவேளை பலகீனமாக இருக்கலாம், ஆனால் உள்ளம் ரீதியில் அவர் மிகவும் பலமானவர். அவரை ரம்போவிற்கு நாடு கடத்தப்பட்டது. நாடு கடத்திய பின்னால் பசிக்கிறது என்று சொல்லி கேட்டார். எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பாடு கொடுங்க. ஆங்கிலேயர்கள் மறுத்தார்கள். அங்கே சித்திரவதை செய்யப்பட்டார்கள். இறுதியாக மூடப்பட்ட 2 தட்டுகள் அவர்களுக்கு முன்னால் கொண்டு வரப்படுகிறது. கொண்டு வந்து சரி நம்மளுக்கு உணவுதான் கொடுக்கிறாங்கன்னு சொல்லி அதை திறந்து பார்த்தால் அதில் அவர்களுடைய 2 மகன்களுடைய தலையங்க வைக்கப்பட்டிருக்கிறது. அதை பார்த்தவுடன் கண் கலங்கினார். எனக்கு சாப்பாடும் வேண்டாம், உண்டும் வேண்டாம் என்று சொல்லி சுதந்திரத்தினுடைய ஒரு சில கவிகளை எல்லாம் தங்கள் வாழ்ந்த அந்த சிறையில் எழுதி கொண்டு அப்படியே அந்த சிறையிலேயே இறந்து மடிந்தார் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்வார்கள் என்று நாங்கள் பார்க்க முடியும். தற்பொழுது கூட நீங்கள் ரங்கூனில் சென்ற அந்த சிறையில் பார்த்தால் அவர்கள் எழுதிய கவிதைகள் எல்லாம் தற்போதும் அப்படி அங்கேதான் இருக்கிறது. அடுத்ததாக நாம் சொல்ல போனால் நாம் அனைவரும் அறிந்த ஒரு சுதந்திர போராட்ட தியாகி ஹஜ்ரத் திப்பு சுல்தான் ஷஹீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். திப்பு சுல்தானை நாம் சாதாரணமாக எடை போட்டு முடியாது. ஏனென்றால் அவர்கள் ஒரு சாதாரண மனிதரும் அல்ல, ஒரு தலை சிறந்த ஒரு ஆளும் கூட. பாண்டிச்சேரி காரைக்காலுக்கு வந்து பிரெஞ்சு மொழியை ஒரு சில நாட்களே கற்று முதலாக பிரெஞ்சு மொழியில் திருக்குரானை மொழிபெயர்த்தார்கள். மொழிபெயர்த்து யாருக்கு அமிச்சாங்கன்னா வரலாற்றில் மிகவும் சிறப்பு பெற்ற நெப்போலியன் போனாபார்ட் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அரசருக்கு என்ன செய்தார்கள், அந்த பிரெஞ்சு மொழியில் எழுதிய குரானை டிரான்ஸ்லேட் பண்ணி அவங்களுக்கு அனுப்பி வைத்து அவர்களும் அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் சொல்லி வரலாறுகளில் இப்படி பதிவாகி இருக்கிறது. ஒரு தலை சிறந்த ஒரு ஆளின், ஒரு தலை சிறந்த ஒரு மாவீரர் மைசூர் வேங்கை ஹஜ்ரத் திப்பு சுல்தான் ஷஹீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். அவர்களுடைய அவரை பற்றி சொல்ல போனால் சொல்லிக்கொண்டே போகலாம். இருந்தாலும் ஒரு சில முக்கிய செய்திகள் என்னவென்றால், கடைசியாக 4ஆம் மைசூர் போரில் ஸ்ரீரங்கப்பட்டணத்தில் நடக்கிறது. அதில் திப்பு சுல்தான் ஷஹீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தோற்கடிக்கப்படுகிறார்கள். ஏன் தோற்கடிக்கப்பட்டார்கள்? அதில் மீர் சாதிக் என்பவன் ஆங்கிலேயத்தில் அற்ப காசை வாங்கிக் கொண்டு திப்பு சுல்தானுடைய அனைத்து விதமான ரகசிய திட்டங்களையும் ராஜதந்திரங்களையும் சொல்லிக் கொடுத்து விட்டார். இதன் காரணத்தினால் திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தோற்கடிக்கப்படுகிறார்கள். அங்கே அனைத்து ஆங்கிலேயரும் சுற்றி நிற்கிறார்கள். நடுவில் திப்பு சுல்தான் அவர்களும் இருக்கிறார்கள். சொல்கிறார்கள், எங்களுக்கு நீ சரணடைந்து விடு என்று சொல்லி சொல்லும் பொழுது அதற்கு அவர் சொன்ன வார்த்தை இதுதான், மிகவும் பிரபலமான வார்த்தை. 200 ஆண்டு நான் ஆடாக வாடுவதை விட 2 நாள் நான் புலியாக செத்து மடிவது மேல் என்பதாக அந்த ஆங்கிலேயர்களிடத்தில் மர நேரத்திலும் சிங்கத்தை போன்று புலியை போன்று கர்ஜித்தார்கள், பாய்ந்தார்கள் என்பதுதான் வரலாறு. கடைசியாக ஆங்கிலேயர்கள் அவரை கொலை செய்த பின்னால் என்ன ஆச்சுன்னா 6 மணி நேரம் கிட்டத்தட்ட ஆங்கிலேயர் யாரும் பக்கத்துல வரவே இல்லை. இறந்து போயிட்டாங்கன்னு தெரிஞ்சிச்சு. இருந்தாலும் ஒருவேளை எழுந்திருச்சு வந்துருவாரோ அப்படின்னு ஒரு பயம் எல்லாத்துக்கும். அப்படி ஆங்கிலேயர்களை பயமுறுத்தினார்கள் ஹஜ்ரத் திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. காந்தியடிகள் அவர்களே என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை அந்த 4ஆம் மைசூர் யுத்தத்தில் திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வெற்றி பெற்றிருந்தால் இந்தியா 1800களிலேயே என்ன செய்திருக்கும், விடுதலை பெற்றிருக்கும் என்று சொல்லி நமது தேசத்தந்தை ஆகிய காந்தியடிகள் இங்கே சொல்லி காட்டுகின்றார்கள். அந்த அளவிற்கு ஒரு வீரமிக்கவராக இந்த நாட்டிற்கு தன்னுடைய இன்னொரு ஷஹீதாக ஆகியிருக்கின்றார்கள், தன் இன்னொரு மீட்டிருக்கிறார்கள் நாம் இங்கே பார்க்கிறோம். கடைசியாக அங்கெங்க சுத்தி இப்போ வாங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவோம். தமிழ்நாட்டில் ஒரு மிக சிறந்த ஒரு மாவீரர் 5 ஆண்டு காலம் மதுரையை ஆண்டவர். உங்களுக்கு அவருடைய பெயரும் தெரியாது, முகமது யூசுப் கான் என்று பெயர். 5 ஆண்டுகளை மதுரை ஆண்டார். மதுரை ஆண்டல் மாத்திரம் அல்லாமல் 5 விதமான போர்களை ஆங்கிலேயர் எதிராக செய்தார். ஒற்றை மனிதனாக இருந்த அந்த ஆங்கிலேயர் அனைவரும் என்ன செய்தார், தோற்கடித்தார். கடைசியில் என்ன ஆனது தெரியுமா? பொதுவா முஸ்லிம்கள் இப்படி துரோகத்தாலேயே வீழ்த்தப்பட்டார்கள். நம்பி ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க, ஆனா பாழாக்க மாட்டாங்க. அதே போன்றுதான் அவர்களிடத்துல 3 பேர் துரோகம் செஞ்சாங்க. வரலாறு பெயர் ஸ்ரீனிவாச ராவ், மார்ச்சன், அப்புறம் பாமா பாபா சாஹிப் என்று சொல்லி 3 பேர்கள். இந்த 3 பேர் ஆங்கிலேயர்கிட்ட காசு வாங்கி கான் சாஹிப், அவருக்கு இன்னொரு பேர் கான் சாஹிப் என்று சொல்வார்கள். யூசுப் கான் அவர்களை எப்படி புடிச்சு ஆங்கிலேயர்கிட்ட கொடுத்தாங்கன்னா, அசருடைய நேரம், ரமலானுடைய நோன்பு நோட்டவர்களாக அசர் தொழுகை தொழுது கொண்டிருக்கும் பொழுது சஜிதாவில் இருக்கும் போது அப்படியே பின்னாடி பிடிச்சிட்டாங்க. தொழுகை கூட முழுசா தொலை விடல.
அப்படியே பிடிச்சு கொண்டு போய் நேர ஆங்கிலேயத்தில் விடப்படுகிறது. 3 நாட்கள் சிறையில் இருக்கிறார்கள். 3 நாட்களும் பட்டினியாகத்தான் இருக்கிறார்கள். திக்ரும் துஆவும் தொழுகையும் இந்த 3 விதமான செயல்கள் செய்து கொண்டே இருந்தார்கள். கடைசியாக அக்டோபர் 15, 1764 அவர்களுக்கு தூக்கு தண்டனை அறிவிக்கப்படுகிறது. 3 தடவை தூக்கு கயிறுல ஏற்றிய போது தூக்கு கயிறு தான் அருந்து உதவிச்சு அவர் இறந்து போகல. இன்னும் ரொம்ப நேரம் 4வது ரொம்ப நேரம் விட்டார்கள். ரொம்ப நேரம் விட்டுட்டு கீழே இறக்கி பார்த்தா மனுஷன் திரும்பி ஏஞ்சி நிக்கிறார். ஆங்கிலேயர்கள் பதறி ஓட்டாங்க. ஒரு மையத்து இறந்து போச்சுன்னு நினைக்கிறோம், ஆனா இறந்து போல. திடீர்னு ஏஞ்சி வந்தா நம்ம எப்படி பதறி ஓடுவோமோ, ஆங்கிலேயர்கள் பதறி ஓடினார்கள். அப்பொழுதுதான் சொன்னார்கள், நான் ஆசனங்களை பயின்றவன், கழுத்துகளை நன்றாக ஒப்பி நீண்ட நேரம் மூச்சு பிடிக்க எனக்கு திறமை உள்ளது. என்னை நீங்கள் கொலை செய்ய வேண்டும் என்று சொன்னால், நான் இறக்க வேண்டும் என்று சொன்னால், இடது தொடையில ஒரு தாயத்து கட்டு இருக்கிறேன், அதை அவுத்துட்டு என்ன செய்யுங்க, அந்த தூக்கில் ஏத்துங்க என்று சொல்லி மறுபடியும் தூக்கில் ஏற்றப்பட்டது. நீண்ட நேரம் தூக்கில் தொங்கினார்கள். கடைசியாக அவர்களை கொலைக்கப்பட்ட பின்னாடி அன்னைக்கு நைட்டு பிரிட்டிஷாரோட கனவுல வந்து பயமுறுத்தி இருக்காரு. பயமுறுத்தியதால் அடுத்த நாள் என்ன செஞ்சாங்க, இவரு கபர்ல இருந்து ஏஞ்சி வந்து அவர் பழி வாங்கிடுவாரு அப்படின்னு சொல்லி தலை கை கால் எல்லாம் வெட்டி, தலை திருச்சிக்கும், கைகளை பாடங்கோட்டைக்கும், கால்களை தஞ்சாவூர் திருவிதாங்கூர் போன்ற ஊர்களுக்கும், உடல் மாத்திரம் செம்மட்டிபுரத்தில் தற்போது அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது என்ற ஒரு தனது உயிரையும் தனது உடலையும் இந்த மண்ணிற்காக வேண்டி தியாகம் செய்கிறார்கள். முகமது யூசுப் கான் என்று சொல்லப்படும் மாவீரர். அவர் வேறு யாரும் இல்ல, மருதநாயகம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மாபெரும் மாவீரர். மருதநாயகம் சொன்னா தெரியாது, நிறைய பேருக்கு என்ன தெரியாது, மருதநாயகம் ஒரு முஸ்லிம் என்று சொல்லி யாருக்கும் தெரியாது. மருதா என்று சொன்னா மதுரையை குறிக்கும், நாயகம் என்று சொன்னால் ஹீரோ. அப்ப அந்த மதுரையினுடைய ஒரு நாயகராக இருந்தார்கள் ஹஜ்ரத் முகமது யூசுப் கான் அவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி இங்க வரலாறுகளில் பதிவாகி இருக்கிறது. ஆக ஒவ்வொருவரும் இந்தியன் என்ற ஒரு அடிப்படையில், முஸ்லிம் என்ற ஒரு அடிப்படையில் இந்த வரலாறுகளை நாம் அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் என்னதான் வரலாற்றை மூடி மறைத்தாலும் இப்படி அல்லாஹ் தஆலா என்ன செய்தான், வரலாறுகளை தோண்டி மக்களுக்கு வெளியே கொண்டு வந்து சேர்ப்பான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆக எல்லாம் வல்ல இறைவன் இந்த சுதந்திர தினத்திலே அல்லாஹ் தஆலா ஒரு பரிபூர்ணமான இந்த இந்திய நாட்டை ஒரு பரிபூர்ணமான நாடாக இன்னும் மென்மேலும் வளர்ச்சிக்குண்டான பாதை அல்லாஹ் தஆலா செல்ல வைக்கிற தௌஃபீக்கை எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் நல்க புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல்லாஹி தொழுது கொள்ளுங்கள்.